ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கான்ஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட், அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் கான்ஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வந்து கிளாஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அதை காமிக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிளாஸ் அப்படின்னு எழுதி எக்ஸாம்பிள் கிளாஸ் செமிகோலன் போட்டாச்சு. இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. அதாவது இப்போ நான் இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இது ப்ரைவேட் வேரியபிள். நம்ம வந்து எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே கொடுக்கல. பப்ளிக்னு இதை சொல்லலைன்னா இதை வந்து ப்ரைவேட்டாக எடுத்துக்கணும். அதனால் வெளியிலேருந்து யாராலையும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து பப்ளிக் மெத்தட்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதி இந்த வேரியபிளை வந்து ஒரு வேல்யூவால் டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் நேமுக்கு ஆப்ஜெக்ட்னு கொடுத்தேன். நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். நீங்கள் எப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு கிளாஸ்க்கு டிஃபைன் பண்ணாலும் அதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் இல்லையா? அதனால் இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுனால என்ன ஆகும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நம்மளுக்கு ஏ வந்து 1 ஆகிடும். இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேறு மெத்தட்ஸ்லாம் எழுத போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூவை நான் மாற்ற போகிறேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து வெறும் ஏவை வேல்யூவை மாற்றுறது மட்டும் அப்படின்றதுனால நம்ம வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து வாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேஞ்ச் ஏ அப்படின்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். இப்போ ஏ வந்துட்டு நான் 5 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணுன்னா, ஏவை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாய்ட் print a அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், cout a அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். இப்போ இந்த ஏவோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஆப்ஜெக்ட் டாட் சேஞ்ச் ஏவை கால் பண்ணலாம். சேஞ்ச் பண்ண வேல்யூக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணி பிரிண்ட் ஏ பண்ணோன்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம அதை ரன் பண்ணோன்னா எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன வந்திருக்கு, 1 அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ண உடனே கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிருக்கு இல்லையா, அதனால் ஏ 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால் ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கு, அது வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கோன்னா, ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு, அது என்ன பண்ணுது, ஏ வந்து 5 ஆக்கிடுது. அதனால் மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏ வந்து இப்போ 5ங்கிறனால நம்மளுக்கு 5 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இந்த கான்செப்ட்லாம் முன்னாடியே பார்த்தது தான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை இல்லையா. இப்போ நம்ம வந்து ஏவை வந்து பிரிண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், ஏவை வந்து நம்ம மாற்ற போகிறதில்ல. அதுதான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை பெரிய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்லேயோ ஒரு கேம்லேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எழுதுவீங்க. இல்லை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து கூட எழுதலாம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் வேறு யாராவது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக வேறு ஏதாவது அந்த ஃபங்க்ஷனில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ நம்மளோட நோக்கம் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூவை மாற்றவே கூடாது, சும்மா நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். இந்த ஏவோட வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யாராவது தெரியாமையோ இல்லை நீங்கள் இதை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாமல் ஏவோட வேல்யூ இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே நான் வந்து ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி மாதிரி அவுட்புட் வராமல் எப்போதுமே வந்து நம்மளுக்கு டூன் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னே ஏவோட வேல்யூ என்னவா இருந்தாலும் அதை வந்து டூன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து எப்போதுமே 2 தான் பிரிண்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஏ ஈக்குவல் டு 2 வேல்யூ வந்து மாறினால தான் வந்துருக்கு நம்மளுக்கு இப்போ வந்து 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. சரி, இதை வந்து தடுக்க முடியுமா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வேல்யூவை மாற்றவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா, அதுக்கு தான் வந்து கான்ஸ்டன்ட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அந்த பேரந்தசிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்லி பிரேஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கான்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எந்த வேல்யூவும் மாறவே கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஏவை பிரிண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை, அதாவது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா எந்த எரரும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அவுட்புட் வரணும். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு 1ன்னு வரும், அதுக்கப்புறம் 5ன்னு வரும். இப்போது நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஏவை வந்து இதில் மாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏ = 2ன்னு கொடுத்தோம் இல்லையா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இங்கே கான்ஸ்ட்ன்னு கொடுத்துருக்கீங்க, அதனால் இந்த வேல்யூவை உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு நம்மளுக்கு எரர் கொடுக்கும். இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியுது ஏ வந்து 2ன்னு மாற்றிருக்கோம் அப்படின்னு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய டீமில் ஒர்க் பண்ணும்போது, நிறைய பேரோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து யார் வந்து எந்த ஃபங்க்ஷனை எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அதனால் இப்போ யாராவது கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்கன்னா இன்னொருத்தவங்களால வந்து அதுக்குள்ளார வேல்யூவை மாற்ற முடியாது. அப்போ வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஆக்கியிருக்கோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஜெக்டையே வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியும். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். இப்போ இந்த ஏ = 2ன்னு போட்டனால நம்மளுக்கு எரர் வந்துச்சு. அதையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணோன்னா ஃபஸ்ட் அந்த கிளாஸ் நேம் அப்புறம் வேரியபிள் நேம் கொடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம திருப்பியும் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதே மாதிரியே கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நேம் நம்ம வேரியபிள் நேமும் கொடுக்குறோம். இப்போ நான் இதுக்கு வந்து ஓ அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேரியபிள் வந்துட்டு மாறவே மாறாது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வேரியபிளோட வேல்யூ எல்லாம் மாறவே கூடாது அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஓவை நம்ம டிக்ளேர் பண்ணோன்னே எப்போதும் போல் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அதனால் வந்து நம்மளுக்கு ஏ வந்து 1 ஆகிடுச்சு. நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், நம்ம ஆப்ஜெக்ட் டாட் சேஞ்ச் ஏ அப்படின்னு கால் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம கால் பண்ணனால என்னாச்சு, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு, அது வந்து ஏவை வந்து 5ஆக மாற்றிருச்சு. அதே மாதிரியே இந்த கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இதை கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஏவை கால் பண்ணோன்னா நம்மளுக்கு எரர் வரும். இப்போ நான் சேஞ்ச் ஏவை கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன் எரர் வரும் அப்படிங்கிறதையும் இதே சொல்லும். பார்த்தீங்கன்னா பாசிங் கான்ஸ்ட் எக்ஸாம்பிள் அஸ் திஸ் ஆர்குமெண்ட் டிஸ்கார்ட்ஸ் குவாலிஃபையர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இது என்ன பேசிக்காக என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் சேஞ்ச் ஏவை கால் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஆனால் கான்ஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வேரியபிள் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உங்கள் வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் ஆகிருக்க ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் நீங்கள் கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் ஏவை கால் பண்ண முடியல, ஏன்னா வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளால் பிரிண்ட் ஏவை கால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணாமல் சும்மா பிரிண்ட் மட்டும் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனும் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் இல்லையா. அதனால கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதுன்னா, ஓகே அவங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்ணுறதுனால அந்த வேல்யூ வந்து மாற்ற முடியாது, அதனால் நம்ம வந்து இதை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எரரும் இல்லாமல் கால் ஆகுது. நம்மளுக்கு 1 அப்படின்னு ஏன் பிரிண்ட் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணோடனே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம ஏ 1 ஆக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு வேல்யூ வந்திருக்கு. இதுதான் வந்து கான்ஸ்ட், அந்த கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டோட யூஸு. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டே வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் ஆக்கிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த வேல்யூவையுமே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்கள் மாற்றவே முடியாது. அதுக்கு தான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்றத வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுற இடத்துல கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேரியபிளில் எந்த வேல்யூமே மாறக்கூடாது அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும்போது வெறும் இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் உங்களால் கால் பண்ண முடியும். ஏன்னா மற்ற எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணாலும் வேரியபிள் வந்து மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் சேஞ்ச் ஏவை கால் பண்ண கம்ப்யூட்டர் உங்களை அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஏ வந்து 5ஆக மாறிடும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, எந்த வேல்யூமே மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆப்ஜெக்டை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா. அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, கான்ஸ்டன்ட் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எரர் கொடுத்துருது.
அதனால் நீங்கள் இதை கால் பண்ணணும்னு நினச்சா ஒன்று இதை கான்ஸ்டன்ட் ஆக்கணும், இல்லாட்டி இந்த வேரியபிளை வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2-3 கிளாஸ் எழுதி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதே மாதிரியே எழுதி சில ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட்டாகவும் சில ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் இல்லாமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுது, ஏன் வந்து சேஞ்ச் பண்ணால் எரர் வருது, அதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.